ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் கறி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? தேங்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளி, உப்பு, பச்சை மிளகா, உள்ளி, தக்காளி. நம்ம ஃபஸ்ட்டு சோப்பு மிளகா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெத்தலாம் நல்லா துருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மீன் உண்டோ அந்த மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அது கூட போட்டுக்கலாம். இந்த மீன் நாங்கள் மணக்குடியில் தான் வாங்கினோம். 20 மீன் 100 ரூபா. உங்கள் ஊரில் மீன் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, மல்லிப்பொடி போட்டு முருங்கைக்காய், பச்சை மிளகு கட் பண்ணி வச்சதையும் அதுக்கு மேலே போட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதித்து எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க மீன் கறி. நம்ம உள்ளி, அப்புறம் தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம்னா அது நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். அப்புறம் புளியை அதுக்கு கூட போட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் சோறு இன்னும் ரெடி ஆகலை. பாதி வெந்தும் வேகாமலும் இருக்குது. அது அடுப்பில் போட்டிருக்கோம். நல்லரிசி சாப்பாடு செங்கல்பட்டு அரிசியில் உள்ளது. அதான் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மீன் பொரித்து வச்சுருக்கோம். சாலை மீன் ஒரு 3 நாள் பொரிச்சிட்டு அந்த பரு உள்ளே இருக்கும் மீனுக்குள்ளே. அது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியலை. அந்த பரு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். கறி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம பொரிச்சும் சாப்பிட்லாம். சிக்கன் மாதிரி பஞ்சு போல் இருக்கும். அதையும் எங்கள் அம்மா அது கூட போட்டாங்க. பெரிய சாலையில் இருக்கும், சின்ன சாலையிலலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இது சின்னதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சாலை நல்லா கட்டியாகவும் இருக்குது. குழு எல்லாம் ஆகலை. அப்புறம் இன்னொரு மீன் சைஸ் என்ன மீன் எனக்கு கரெக்டாக தெரியலை. பாருங்கள் என்ன மீன். இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பொரித்தது. அவங்களும் மீன் வாங்கியிருந்தாங்க. பெரிய மீன் தான் வாங்கியிருந்தாங்க. அதில் பொரித்ததை எனக்கும் கொஞ்சம் எடுத்து தந்தாங்க. அதையும் அந்தால வீடியோவுக்கு எடுத்துக்கிட்டேன். யாருக்காச்சும் இந்த மீனோட நேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா அதில் மாங்காய் ஊறுகாவும், தண்ணி பாட்டிலும், அப்புறம் காய்கறி தான் இருக்குது. நாளைக்கு அவியல் வைக்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, வாழைக்காய், தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, மல்லிக்கீரை அந்த மாதிரி பட்டதாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த கூரவு மாவு சொல்லுவாங்கள்ல, அதில் புட்டு அவிச்சது மீதி இருந்துச்சு. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாங்க. இது முருங்கைக்கீரை, அதுவும் நாளைக்கு தான் இனி வைக்கணும். அதுக்கப்புறம் தயிர். அப்புறம் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்ததில் மீதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் புளி இருக்குல்ல, அதை பிணைஞ்சி வச்சுருக்காங்க. அது மீதி மீனை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கை.